மேம் நீங்கள் 2-3 டேர்ம் அட்ரஸ் பண்ணீங்க மேம். கம்பேஷனேட் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் அசன் பண்ணி. இப்போ நிறைய விமனுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பேர்ன் அவுட்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியலையா, இல்லை அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இல்லை அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது? Okay, stress and burnout. See, we women first experience physical symptoms இல்லையா? Tiredness, சின்ன சின்ன விஷயத்துக்கும் எரிச்சல் ஆகிறது. Why is not things going great என்ற மென்டல் லூப்லையே சுற்றிட்டுருப்போம். That we associate with physical exhaustion. Physical exhaustion is actually to me mental exhaustion. Of course, and the basic physical parameters have to be checked. Many times we miss out on the concept of mental exhaustion itself. So stress kum burnout. See, stress is a part of entrepreneurship journey. வீட்ல இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் தான், வெளியே போனாலும் ஸ்ட்ரெஸ் தான். Stress is a overrated word. Positive level of stress is required for human survival. Burnout is completely different. Over a period of 3 months, I am not able to focus on my everyday routine. Probably is a mental exhaustion, which is not still understood. Maybe இன்னைக்கு ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, பையனுக்கு 17 வயசு ஆயிடுச்சு. So yeah, I don't believe in the concept of work-life balance. I don't believe. So எங்கே நம்ம எனர்ஜி அந்த மாதம் அந்த வாரம் ஜாஸ்தி தேவைப்படுதோ அங்கே போட்டுறணும். அதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ஒரே டெக்னிக். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் விஷயம் சரியில்லைன்னா என் ஹஸ்பண்டை பையனை பார்த்துக்கோங்கப்பா, வேறு வழி இல்லைன்னு ஒரு பேட்ச் வச்சுருக்கேன். தட் பிஸ்னஸ் பேட்ச் வி வேர்னோ. அதை ஐ மேட் இட் வெரி கிளியர். இந்த பிஸ்னஸ் பேட்ச் போட்டால் ஐ எம் ஒன்லி யுவர் பாஸ். பேட்ஜ் கலட்டிட்டா நான் உங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னால் நான் பண்ணுறேன். அந்த பேலன்ஸ். லெட்ஸ் ஃபர்ஸ்ட் சிட் அண்ட் செட் த ரிலேஷன்ஷிப்ஸ் பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் லைஃப் நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலான்றது என் நம்பிக்கை. சரி, அப்போ உங்களுக்கு சின்ஸ் யூ சைட் உங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அந்த டேர்ம் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஓகே, இப்போது உங்களோட பர்சனல் லைஃப்லேருந்து நீங்கள் ஒரு விஷயம் செட் பண்ணியிருப்பீங்க, அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக நமக்கு வந்திருக்கும். நம்ம அது வரைக்கும் மேபி நம்ம கோ த்ரூ பண்ணுற இந்த கில்ட் ஆர் ஸ்ட்ரெஸ் வாட் எவர், அதுக்கு நம்ம ஒரு செட் பண்ணியிருப்போம், அது நமக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது? ஓகே, அது எங்கள் அம்மாட்ட. She was the one who made it very difficult because she had always the guilt that I'm overperforming than men in the family, which can impact என்றது. So amma எப்படின்னா, she always had the fear I might leave the relationship because I am successful in business. ஸோ வாட் ஐ டோல்ட் இஸ், வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம நம்பர்ஸ் யோசிச்சுருப்போம். 25 பிரான்ச்சஸ் இத்தனை வருஷம் அந்த அளவுக்கு யோசிச்சுட்டு வருவோம். உனக்கு தெரியுமா, இந்த குட்டி இந்த லாண்ட்ரி இது வீணாக போச்சு, புதுசு வாங்கணும். அதை 100 rupees 200 rupeesல நம்மளை இழுக்கும்போது க்ரோஸ்லேருந்து நம்ம மைண்ட் அப்படியே சுருங்கும். அது எனக்கு ரொம்ப இரிட்டேஷன், கோவம் வரும். நான் கேட்ட ஒரே கேள்வி, இதே கேள்வி உன் சன் இன் லாட்ட கேட்பியாமா? கம்பேஷனேட் பவுண்டரின்றது ஆஸ்க் கொஷின்ஸ் பட் வித் ரைட் டோன் ஆஃப் வாய்ஸ். என்னை பொறுத்திருக்கேன், இதே கேள்வி உங்கள் சன் இன் லாட்ட கேட்பையாமா? ஷி ஆன்சர்ஸ் கேட்க மாட்டா. என்னையும் ஒரு பாயாக ட்ரீட் பண்ணு, நீ ஃபெமினிசம் விமென்லாம் புரியாது உனக்கு, பரவாயில்லம்மா, என்னையும் உன் சன் இன் லாட்ட என்ன கொஷின்லாம் கேட்க மாட்டிங்களோ வீட்டை பற்றி என்கிட்டையும் கேட்காதம்மா. ஸோ அந்த சிலிண்டர் எக்ஸாம்பிளும் எனக்கு செட் ஆகும். ஸோ சிலிண்டருக்கு சரியில்லாட்டி எனக்கு கால் வராது. அண்ட் ஐ எம் ஆல்சோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் யானர் தான். ஸோ புட் things clear, gentle, give them time to learn your boundaries. இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் நீங்கள் இப்படி நடக்கணும்னா யாரும் நடக்க மாட்டாங்க. we all come, we are programmed differently. give them time to learn, they will learn definitely. நமக்கு 25 வயசு ஆயிடுச்சா, நீ முதல்ல கல்யாணம் பண்ணு, அதுக்கப்புறம் அவர் என்ன வேணா பண்ணு, இல்லை நீ எப்போ படிப்ப முடிப்போ உனக்கு கல்யாணம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ஜென்ரேஷனலாகவே நமக்கு வந்துட்டே இருக்குது. அண்ட் நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது ஒன்று சொன்னீங்க, நம்மளோட இந்த ஜென்ரேஷனல் ட்ராமாஸை நம்மளோட அடுத்த குழந்தைங்களுக்கு அதை கடத்தாமல் இருக்கணும்னு. பட் ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்போதோ இல்லை நம்மளோட டேண்ட்ரம் த்ரோ பண்ணும்போது ரொம்ப ஈஸி டார்கெட்டாக நம்ம பசங்க தானே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக ரொம்ப கான்ஷியஸாக நம்ம என்ன எப்படி இருக்கணும், அது என்ன எஃபர்ட் அங்கே எடுக்கணும் அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு? ஓகே சைக்கலாஜிக்கல் ட்ராமா 100% நம்மளால் ஹீல் பண்ண முடியாது. கரெக்டாக அட்லீஸ்ட் ஒரு 60-70% கம்மி பண்ண தான் எல்லோரும் நம்ம டார்கெட் பண்ணுறோம். மேக்ஸிமமே அதுதானே பாசிபிள். ஒன்ஸ் இன் அ வைல் யூ see your mom inside you, your dad inside you, that is okay. You cannot do anything about it. Okay, but how do you address after the breakdown? How frequently is the breakdown? Okay, how are you taking break every week when there is a problem?
யூ நோல இன்னும் 4 நாள் இதே டைமில் போச்சுன்னா, இதே மாதிரி போச்சுன்னா நீங்கள் வெடிக்க போகிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? ரெடி ஆகிட்டு தானே இருக்கோம். அந்த டைம் பிரேக் எடுத்துருங்க. ப்ளீஸ் டெல் ஐ ஆம் நாட் in the right space. Keep your family informed. Psycho educate your family. பா ஒரு 4 நாளைக்கு எனக்கு கொஞ்சம் பார்த்துக்கோப்பா. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் மென்ஸ்ட்ரல். இது மென்ஸ்ட்ரல் இல்லாமலே அவர் மூட் ஸ்விங்ஸ் ஆர் அப் அண்ட் டவுனில். ப்ளீஸ் கீப் யுவர் ஃபேமிலி இன்ஃபார்ம். 4 நாள்ப்பா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. சைக்கோ எஜுகேட், பீயிங் கம்பேஷனேட் கேன் ஹெல்ப் navigate and reduce the frequency of trauma episodes happening in the family. இப்போ வந்து ஒன் குட் திங் இஸ் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நம்மளால் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடியுது, இல்லை நிறைய கேஸ் ஸ்டடியோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குது. பட் ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த டூ மெனி இன்ஃபர்மேஷனே நம்மளை ரொம்ப ஸ்ட்ரெஸ் படுத்துதோ, ரொம்ப நம்ம அது உள்ளே போய் ரொம்ப பெட்டர் பேரண்ட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கோமோ அப்படின்ற மாதிரி. Very much. I love this question. I don't consume too much information, including my page or everybody's page. See, what we are all talking for the general public. What has worked will definitely not work for you. Okay? So please sit with yourself, ask yourself what you can do. போன வாரம் 2 தடவை உங்களுக்கு உங்கள் சைல்டுக்கோ ஹஸ்பண்டுக்கோ சண்டை வந்திருக்கு. இந்த வாரம் ஒரு தடவை நடக்கும்னா நீங்கள் எதில் ஒர்க் பண்ணணும்? அது போதும். அடிக்கடி என்னென்ன பேட்டர்ன் ட்ரிகர் ஆகுது அதில் உட்காந்து நான் எப்படி ஒர்க் பண்ணணும்? ப்ளீஸ் do not go. See, it is not a 60-minute counseling session or 60-minute complete therapy session. It is a 45 seconds reel. நாங்கள் சொல்கிற ரீலே கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கணுன்றது பாசிபிலிட்டி கிடையாதுங்க. ஹூக்கு போடணும், நீங்களும் ஹூக் போட்டால் தானே பார்க்குறீங்க, எடிட்டிங் போட்டால் தான் பார்க்குறீங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர். I always go with Mr. Dharanidharan's quote, knowing is not doing, doing is doing. Okay, so please remember, அது என்னோட mantra. Something what I don't like is when I say that also my mind is not comfortable with it. My partner has narcissistic personality disorder. அப்படின்னு எனக்கு தோணும். எங்கடா நாங்கள் டயக்னோஸ் பண்ணவே 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் உட்காந்து டயக்னோஸ் பண்ணுறோம். என் ஹஸ்பண்டுக்கு நார்சிஸ்ட்டு, என் ஒய்ஃபுக்கு நார்சிஸ் ஸ்பெல்லிங் சொல்லுங்கன்னு தான் கேட்கணும்னு தோணும். பட் யூ cannot. So I will not ask. Okay, so that's very easy. That has become very easy. We are in a generation where psychological terms have reached everybody, but we are emotionally insensitive. இமோஷ்னலி ஒருத்தங்களுக்கு முடியல, இவங்களுக்கு முடியலன்னா எனக்கு பாசமாக பேச தெரியுமா? தெரியாது. ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால் பேச தெரியுமா? திரு முழிக்கிறோம். பட் லேபிள், நார்சிஸ், டிப்ரெஷன், பேரனாய்ட், ஸ்கீசோஃபெர்னியா, டெல்யூஷன். I'm not sure if MSc psychology student is so thorough with the syllabus like how general public is. I'm like wondering what is this inga. Okay, terms எடுத்துருங்க. எல்லாரும் காயப்பட்டு தான் இந்த ஜென்ரேஷனில் வாழ்ந்திருக்கோம். லெட்ஸ் பி கம்பேஷனேட் அண்ட் கைண்ட். பாவம் இல்லையா ஒரு ஹியூமன்? ஸோ லெட்ஸ் பி கைண்ட். அவ்வளோதான் மேம். கடைசியாக இப்போ வந்து ஆல் த ஃபீலிங்ஸ் ஆர் வேலிட், பட் ஆல் தி பிஹேவியர்ஸ் ஆர் நாட் வேலிட். ஸோ இந்த பவுண்டரி நமக்கு எப்போ தெரியணும்? எனக்கு என்ன ஃபீலிங் ஆகுதோ நான் இக்னோரே பண்ணக்கூடாது. தட் இஸ் வெரி நைஸ். பட் பிஹேவியரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் ஆர் அந்த ஒரு நூலிழை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? ஓகே, சே somebody is not behaving right to me na, I have to separate that behavior and the person. Be it your child, be it your partner, be it somebody in the workplace. What you did like this is not okay. You are not okay என்றது பிரிச்சிட்டோன்னா, we are first communicating your behavior and you are different. Only then they will be able to be less defensive towards us. Work on it. I believe in it. So your handwriting is not okay. அப்பா காலையில் நீங்கள் என்னை கத்திட்டு போனது எனக்கு ஹர்ட் ஆச்சு. ஐம் நாட் சேயிங் யூ ஆர் அ பேட் ஹஸ்பண்ட், யூ ஆர் அ பேட் ஒய்ஃப், யூ ஆர் அ பேட் சைல்ட் சொல்லையே. செப்பரேட்டிங் பிஹேவியர் அண்ட் அ பர்சன், ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் தட், தென் ஃபாலோட் பை அண்டர்ஸ்டாண்டிங் த இமோஷன்ஸ். ஸோ யூ டு நாட் ஹாவ் டு பிளே அ ரெஸ்கியூவர் ரோல் ஃபார் தெம் டு ஃபீல் இமோஷ்னலி குட். தப்பு பண்ணிட்டாங்க, லெட் தெம் ஃபீல் கில்ட்டி, பட் we will not label the person as a whole.
இது அவங்க நம்மளுக்கு பண்ணும்போது இப்போ நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம ஃபீலிங்ஸ் இக்னோர் பண்ணாமல் நம்ம பிஹேவியரும் நம்ம எப்படி மைண்ட்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது? நம்மளோட ஃபீலிங்ஸ் ப்ளஸ் நம்மளோட பிஹேவியர் எப்படி மாத்திக்கிறது? நம்மளோட லெட் அவுட் பண்ணுறது. Okay, this comes from the aspect of self-worth இல்லையா? When will a person feel I'm totally waste, I'm not enough? When emotions and behavior is connected. Okay, see, I need to feel angry, I need to feel guilty, I need to feel disappointed, but what do I do about my behavior? Accepting and separating my behavior from emotion is a learning experience. ஓகே, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இது நம்மளோட வேர்டு காயப்படுத்திடுமோ இல்லை நம்ம ஏதாவது சொல்லும்போது அதை நம்ம தவறாக சொல்லிடுமோன்ற ஒரு பயத்தில் நம்ம எக்ஸ்பிரஸே பண்ணாமல் கூட ஸ்டாப் ஆகிற இட்ஸ் a skill to be learned. Communication is a skill to be learned. நிறைய நம்ம பெருசாக யோசிக்கிறோம். ஆக்சுவலாக என்னென்னா 3 பார்ட்டு தான். ஃபீலிங் திங்கிங் பிஹேவியர். அந்த நடுவில் இருக்கிற திங்கிங் பார்ட்டில் ஐ ஆம் நாட் குட் இனஃப், ஐ ஆம் நாட் வர்தி, ஐ ஆம் வர்த்லெஸ், ஐ நீட் பீப்புள் ஆல் த டைம்ன்ற 4 தாட்டு தான் போட்டு நம்மளை உள்ள இது பண்ணுது. அந்த தாட்டுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன் டூல் கற்றுக்கிட்டாலே யூ வில் பி ஏபிள் டு எக்ஸ்பிரஸ். Title sponsors are Naturals, co-sponsor TN Rice, Platinum sponsors Zebu ICICI Prudential Mutual Fund, supporting sponsors Dr. Aishwarya Nature Cure Center, Thiria Silks, 3D Selfie, organic partner Akshya Kalpa Organic, print media partners Aval Vigadan, Dinamalar Thoril, industry economist, smart display partners The Future Wall, gifting partners Raji's Kitchen, Dana Foods Madurai, Already Pattiya.